வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லையா? ஸோ நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் விநாயகர் சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் சாமி கும்பிட போகிறோம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி நாங்கள் இன்றைக்கி இந்த தடவை தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறோம். ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் பாப்பா வந்ததுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் கொண்டாடுறோம். இப்போ நாங்கள் இங்கே கேரளாவில் தான் இருக்கோம். கேரளாவில் கொண்டாடுறோம். ஸோ வாங்க நாங்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 6:10 ஆச்சு. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு காஃபி போட்டுட்ருக்கேன். பால் காஞ்சிட்ருக்கு. நாங்கள் காஃபி போட்டு குடிக்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம காஃபிலாம் குடித்தாச்சு. பாப்பாவே எடுத்து தொட்டலில் வச்சாச்சு. அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்குள்ளே அவள் எந்திரிக்கிறக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒர்க் கிளம்புறக்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இப்போ நான் சொல்லிடுறேன். எல்லாமே வீடியோவை கவர் பண்ணால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதனால் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு மாப் பண்ணிவிட்டு சாமி படங்களெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த விளக்குகள்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே வர்றேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் க்ளீனிங் ஒர்க்கில் நான் இப்போது சுண்டல் ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம மார்னிங்கே ஊற வச்சா தான் ஈவினிங் நல்லா ஊறி இருக்கும். நமக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் பிரசாதத்துக்கும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை ஊற வச்சுட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வெளியே கோலம் போடணும். அதுக்காக நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். டைரெக்டாக நான் அரிசி மாவே எடுத்துட்டேன். அரிசி ஊற வைக்கல. ஸோ டைம் இருக்கிறவங்க ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கலக்கிக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. அடுத்தது இது என்னென்னு பார்த்திங்கன்னா நான் மா இலைகள் தோரணம் கட்டுறதுக்காக மா இலைகள் பறிச்சுட்டு கழுவிட்டு பொட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 21 இலைகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒத்தப்படையில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டு டோரில் நாங்கள் கட்டிட்டோம். இது எப்படி பொட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, என்னோடய கார்த்திகை தீபம் வீடியோவில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த டிப்ஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் விநாயகர் வைக்கிறதுக்காக ஒரு வாழை இலையில் அரிசி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டு அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பாப்பாவோட கையை பிடிச்சு அந்த அரிசி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் நான் ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுறேன். இது மேலே தான் நம்ம மனை வச்சு விநாயகரை வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மேலே விநாயகரை மனை வச்சு வச்சாச்சுங்க. இந்த மனை நான் வீட்டிலையே ரெடி பண்ணதான். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மேங்கோ லீஃபையும் இந்த துளுக்கு மல்லிப்பூவும் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். இது இப்போ பேக் ட்ராப்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் நான் வீட்டிலே செஞ்சது தான். இதுவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த கொடை நான் விநாயகருக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் இப்போ நான் விநாயகரில் மேலே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதை பேக் ட்ராப் செட் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த மாவளையோட பேக் சைடில் டபுள் சைட் டேப் ஒட்டிக்கிட்டேன். இதை ஒட்டிட்டு நம்மளுக்கு எங்கெல்லாம் செவத்தில் வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது மாதிரி நான் செஞ்சு வச்சது எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி சாமிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேணுங்கிறப்போ பூஜை டைமில் மற்ற டைமில் கூட விசேஷங்களில் நீங்கள் வீட்டில் டோர்ஸு மற்ற பக்கம் கூட ஒட்டிக்கலாம். அழகாக இருக்கும், டெக்கரேட்டிவாக இருக்கும். இப்போ விநாயகருக்கு என்னென்ன பிரசாதங்கள் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது சிகப்பு அவலில் கரும்பு சர்க்கரையும் இந்த திராட்சையும் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு பிரசாதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இது பார்த்திங்கன்னா சுண்டல், கருப்பு சுண்டல் தான் காலையில் ஊற வச்சு இல்லைங்களா, அதை நான் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இனிப்பு கொழுக்கட்டை பொரி வாங்கி வச்சுருக்கோம்.
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை பண்ணுறக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பழங்கள் வந்து எல்லாமே வச்சுருக்கோம். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை எல்லாமே வச்சுட்டு விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலையெல்லாம் போட்டிருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பூ தான் கிடைக்கும், அதனால் இந்த மாதிரி மாலை போட்டிருக்கோம். நான் செஞ்ச அந்த மலையிலையும் வந்து ஒரு ஸ்வஸ்திக்கு வந்து சிம்பிள் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சுருக்கேன். சிவப்பு, மஞ்சள், வந்துட்டு திருநீர், இது 3லையும் வந்துட்டு பிடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பொரி நம்ம செஞ்சு வச்ச பிரசாதங்கள்லாம் வந்து கொண்டாந்து இங்கே வச்சுருக்கோம். இந்த விளக்குக்கு வந்து பூ வச்சு வச்சுருக்கேங்க. எங்கள் பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா அரச இலையில் இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையாருங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ வந்து இந்த சிவப்பு, மஞ்சள், திருநீரோட பிள்ளையார்களுக்கான அர்த்தம் சொல்கிறேன். மஞ்சள் பிள்ளையார் வந்து நமக்கு எப்போவுமே சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியதற்காக நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்கோம். அடுத்தது குங்குமத்தில் வந்து பிள்ளையார் பிடிச்சிருக்கேன். அவர் வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுப்பார். திருநீர்லையும் விநாயகர் வந்து பிடிச்சிருக்கேன். அவர் வந்து உடல் உஷ்ண நோய்களை வந்து குணப்படுத்துவார். இப்போ வந்து நம்ம 3 விநாயகர் தான் பிடிச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட். நாங்கள் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தியை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து கொண்டாடி இருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட இந்த உலகத்தில் இருக்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஆதி கடவுளான விநாயகர் பெருமானே வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாருன்னு நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ சாமி கும்பிடலாம். ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் உடைச்சிட்டாரு. இப்போ சாமி கும்பிட போகலாம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குட்டி இன்ஃபர்மேஷனோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விநாயகர் தாங்க, ஆதி விநாயகர்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நானும் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அப்போ தான்